நம்மளோட கூகுள் அப்டேட் பார்ட் 1 வீடியோவில் பார்த்ததோடைய கண்டினியூஷன் தான் இது. அதில் இருக்கிற சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் ஏஐ சர்ச்சில் அது நம்மளுடைய வெப்சைட் ரெஃப்ளெக்ட் ஆக எவ்வளோ நாள் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கூகுள் க்ராலிங். இது 24 to 48 ஹார்ஸில் நடக்கும். நீங்கள் ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுத்த உடனே கூகுள் உங்களுடைய கண்டென்ட், வெப்பேஜ் கண்டென்ட் எல்லாத்தையுமே அது ரீட் பண்ணிக்கும். உங்களுடைய ஸ்கீமாவையும் அது ரீட் பண்ணி வச்சுக்கும், அதோட டேட்டா பேஸில் சேவ் பண்ணிக்கிறதுக்கு. ஸ்டேஜ் 2 ஸ்டாண்டர்ட் எஸ்சிஆர்பி விசிபிலிட்டி. அதாவது சாதாரணமாக நம்ம சர்ச் பண்ணுறதுல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றது பார்க்குறது. இதுக்கு 3 to 7 days எடுத்துக்கும். அடுத்தது தேர்டு ஸ்டேஜ், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏஐ ஓவர்வியூவில் ரெஃப்ளெக்ட் ஆகிறது. இது 2 to 4 வீக்ஸ் எடுத்துக்கும். கூகுள் ஏஐ, அதாவது சர்ச் ஜென்ரேட்டிவ் ஏஐ, அதோட எல்எல்எம் வெயிட்ஸ் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ ஏஐ சர்ச்சில் உங்களுடைய வெப்பேஜஸ் ரிசல்ட்ஸாவோ ப்ரூஃப்ஸாவோ காமிக்கிறதுக்கு 15 to 30 days வரை ஆகலாம். இதுலேயும் இன்னும் லோக்கல் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களோட காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் வேகமாகவே ரிசல்ட்ஸ் வந்துடும். அதுலேயும் நீங்கள் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு துல்லியமாக பண்ணியிருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அப்டேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.